அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று சுக்கிர ஜெயந்தி. வாழ்க்கையில் எல்லாவித வசதிகள் வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய யோகத்தை தருபவர் தான் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு தாந்திரிக பரிகாரமும் ஒரு பூஜை முறையும், இதில் 2 முக்கியமான ஒரு பதிவை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் 6 முறை நீங்கள் எழுதினா போதுங்க. கண்டிப்பாக நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறது இந்த பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். அப்படிப்பட்ட அந்த பணத்தை நம்ம சம்பாதிச்சு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு சுகமான அந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சுக்கிர பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தாங்க முடியும். பணம் சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, அதை அனுபவிக்கிற யோகம் நமக்கு வரணும். பார்த்திங்களா, அந்த அருள் சுக்கிரனுடைய பரிபூர்ண அந்த கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த சுக்கிர ஜெயந்தி நாளில் நம்முடைய வீடுகளில் நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளாக இருக்கட்டும், வாங்கி வைக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், இது எல்லாமே சேனலில் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கும். பார்க்காத சகோதரிகள் கண்டிப்பாக பாருங்கள். அப்படி இன்றைக்கி நம்முடைய அந்த பூஜை அறையில் ஒரு தீபம் மட்டும் நம்ம ஏற்றி வச்சுட்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 6 தடவை மட்டும் எழுதினா போதுங்க. இன்று இரவு வரக்கூடிய சுக்கிர ஹோரை ராத்திரி 8 to 9 இந்த நேரத்தில் நம்ம எழுதக்கூடிய இந்த ஒரு மந்திரமானது நீங்கள் வாழ்க்கையில் எதை நினச்சி கேட்டாலுமே கிடைக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா, நல்ல பெரிய கார் வேணுமா, வீடு வேணுமா, வண்டி வாகனம் வேணுமா, இல்லை தங்க நகைகள், வெள்ளி நகைகள், இல்லை பசங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா, அப்படி உங்களுக்கு எந்த விஷயங்கள் எது வேணுமானாலுமே உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 6 முறை எழுதிட்டு 6 முறை அந்த பூஜை அறையில் சொல்லணும். கிழக்கு முகம் இல்லாட்டி வடக்கு முகம், இந்த 2 பக்கம் எப்படி வேணாலும் நீங்கள் உட்காந்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த நேரம் சுக்கிர ஹோரையில் பண்ணணும். அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம்: ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்கிராய நமக. ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரோம் சக சுக்கிராய நமக. இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வீட்டில் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்களேன். அதுவும் பூஜை அறையில் நம்ம சொன்னக்கூடிய அந்த மொச்சை தீபத்தை ஏற்றிட்டு ஒரு வெள்ளி விளக்கில் ஒரு நெய் மட்டும் விட்டுட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ, உங்களுக்கு என்ன வசதிகள் வாய்ப்புகள் என்ன கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயமானது நிச்சயம் நடக்கும். ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம். நம்ம இந்த மந்திரத்தை சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டம் எல்லாமே தீர்ந்து நமக்கு சுக்கிர யோகமானது அடிக்க ஆரம்பிச்சிருமா. வருமானத்திற்கு மேலே வருமானம் கண்டிப்பாக வர தொடங்கும். நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கும். ஏன்னா சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான வசதிகள் எல்லாமே தானாகவே கிடைச்சிரும். அதனால் இந்த ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஒரு நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாள். அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சுக்கிர ஜெயந்தி. அதனால் இந்த ஒரு நாளை மட்டும் ஒரு நேரத்தையும் நீங்கள் தவற விடாதீங்க. கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் 6 முறைங்கிறது ஒரு குறைந்தபட்சம் தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதற்கப்புறமும் எங்களுக்கு சொல்கிறதுக்கு முடியும், எங்களுக்கு இந்த மந்திரம் சொல்வதற்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த பதிவை யாராச்சும் தாமதமாக தான் பார்த்தோமா, நாங்கள் இந்த நேரத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னா கூட கவலைப்பட வேணாங்க. இன்று முழுக்க முழுக்க சுக்கிர ஜெயந்தி தான். அதனால் இன்றைய நாளுக்குள்ளே ராத்திரி 12 மணிக்குள்ளே கூட இந்த ஒரு மந்திரத்தை நீங்கி அதனுடைய முழு பயனும் அடையலாம். நிறைய பேருக்கு வருத்தங்கள் இருக்கும் பெண்களுக்கு. இதில் எங்களுக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் ஆயிடுச்சுமா, எங்களால் சுவாமி ரூமுக்குள்ளே போக முடியல, தீபம் ஏற்ற முடியல, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா எங்களுக்கும் அந்த சுக்கிர யோகம் வரத்துக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான மிக அற்புதமான ஒரு மெத்தடு. இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு கூட சொல்லலாம். நம்முடைய சேனல்லே நிறைய இந்த 888 இருக்கட்டும், 999 இருக்கட்டும், அது மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம நிறைய கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய சகோதரிகளும் அதில் நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க. அப்படி இன்று சுக்கிர ஜெயந்திக்கு நமக்கு சுக்கிரனை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு மந்திர வார்த்தை. இந்த மந்திர வார்த்தைக்கு எந்தவித தீட்டு கிடையாது, குளிக்கலை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். சைவம் அசைவம் எது சாப்பிட்டு
சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதணும். இதையும் 6 முறை தான். எதற்காக இந்த 6 முறைன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6ங்கிற ஒரு எண்ணே சுக்கிரனோட ஒரு நம்பர். அதனால தான் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 6 முறை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் மட்டும் வேணாம், ப்ளூவில் எழுதலாம், க்ரீனில் எழுதலாம். எழுதிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் நினச்சிக்கோங்க. இந்த ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கணும். நல்ல எது வேணாலும் கேட்கலாம். சொந்த வீடு கேட்கலாம், பங்களா கேட்கலாம், கார் கேட்கலாம், என்ன வேணுமோ. நல்ல வசதி வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன்கிறவரே ரொம்ப ஒரு வசதியான ஒரு நல்லா அப்படியே சொகுசாக நம்மளை வாழ வச்சு நம்மளை உட்கார வைப்பாராம். அது மட்டும் அந்த சுக்கிரனோட இதை மட்டும் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டாலே போதும் அப்படிங்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு மந்திர வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை டாப் வீனஸ். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அந்த பேப்பரில் 6 முறை எழுதணுங்க. எழுதிட்டு எழுதுறது மட்டும் நம்ம கணக்கு கிடையாது, ஒரு கடமைக்கு எழுதக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் எப்பயுமே நம்ம எழுதுகிறப்ப அந்த ஒரு விஷயமானது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கணும். நீங்கள் அந்த விஷயத்தை எழுத போகிறதுல வெறும் டாப் வீனஸ் மட்டும்தான் நீங்கள் 6 முறை எழுதுறீங்க. இதற்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, வீனஸ்னால் சுக்கிர பகவான், டேப்னா தூண்டி விடுறது, சுக்கிர பகவானை தூண்டி விடக்கூடிய அந்த ஒரு வார்த்தை. நம்ம நம்முடைய இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் இந்த ஒரு வார்த்தையால். அப்படி நீங்கள் எழுதிட்டு அந்த ஒரு விஷயம், இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வேணும், இல்லாட்டி நல்ல ஒரு ஃபாரின் ஆஃபர் வேணும்னா நம்ம அந்த ஃபாரினில் போயிட்டு இருக்கிற மாதிரியும், நீங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து போய் அங்கே போய் சேர்ந்து நீங்கள் நல்லா போய் இது பண்ணி உட்காந்து நல்ல வசதி வாய்ப்புகள், காரு, நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி, நல்ல பணம் சம்பாதிக்கிற மாதிரி, பணம் சம்பாதிச்சு நல்ல ஒரு சொந்த வீடு கட்டி குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி, இப்படி ஒரு வாழ்க்கை அப்படியே நீங்கள் நினச்சி பாருங்களேன். நினைக்கிறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் தான் இந்த ஒரு வார்த்தையை எழுதணும். ஏன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கில் எப்பயுமே நமக்கு ஒரு முக்கியம் எதுன்னு கேட்டிங்கன்னா, முழு நம்பிக்கையும் சந்தோஷமான அந்த ஒரு மனநிலைமையும். இது 2 மட்டும் எழுதி நம்பிக்கையோடு நீங்கள் எழுதி பாருங்கள் இந்த ஒரு வார்த்தையை. இதையும் சுக்கிரஹோரையில் எழுதலாம், இல்லை இந்த பதிவு தாமதமாக பார்த்தாலும் பரவாயில்ல. ராத்திரி 12 மணிக்குள்ளே இந்த ஒரு வார்த்தையை 6 முறை நீங்கள் எழுதிட்டு அந்த பேப்பரை அப்படியே மடக்கி உங்களுடைய ஹேண்ட்பேக்லேயோ, உங்கள் கபோர்ட்லேயோ, ட்ராலையோ, வீட்லேயோ எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு உங்கள் அந்த விஷயம் எப்போ உங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சோ, எப்போ முடியுதோ அப்போ இந்த பேப்பரை நீங்கள் நம்ம அந்த நெருப்பு வச்சு நம்ம எரிச்சிடணும். இவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் டெக்னிக் மாதிரி இருக்கும். ஆனால் சுக்கிர பகவானோட அந்த ஒரு வார்த்தை, அந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி உள்ள ஒரு வார்த்தை. அதனால் இன்றைய நாளில் இப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் என்னென்ன வேண்டுறீங்களோ எல்லா விஷயங்களும் நிச்சயம் நடந்து நல்ல சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நம்மளும் வாழலாம். ஏன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு பழமொழியே இருக்குது, நாளும் கோலும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டார்களாம். நமக்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நாளாக இருக்கட்டும், கோளாக இருக்கட்டும், கிரகமாக இருக்கட்டும், நமக்கு நல்லது மட்டும்தாங்க பண்ணோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நாள் இன்றைய நாளில். நிறைய பேருக்கு தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு அமைப்புகள் கூடாது. அப்படிப்பட்டவங்க இன்று சுக்கிர ஜெயந்தியில் வெள்ளி நமக்கு விலை குறைவு தான். வெள்ளி மட்டும் சின்னதான ஒரு காயின் 2 கிராமுக்கு கூட கிடைக்கும். நமக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபாய்க்குள்ளே தாராளமாக வாங்கிடலாம். அப்படி வெள்ளி காயின் மட்டும் வாங்கி இன்றைய நாள் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பாருங்களேன். அந்த வெள்ளியானது தங்கத்தை ஆட்டோமேட்டிக்காக ஈர்த்து நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள். அதனால் இந்த சுக்கிர ஜெயந்திக்கில் இந்த ஒரு சின்ன சின்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் நல்லபடியாக வாழலாம். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் நடக்க இந்த ஒரு நாளை மட்டும் தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. நிச்சயம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.